ராகவ் வந்து அபியோட அப்பா அம்மா கிட்ட வந்து பேசி வந்து முடிவு பண்ணி அனுவுக்கும் ஆகாஷ்க்கும் வந்து திருமணம் பண்ணுறதுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணிடுறாரு. இந்த சூழ்நிலையில் அவங்க வீட்லேயும் போயிட்டு வீட்டில் போய் பேசுகிறாரு. இந்த மாதிரி என் சொத்துக்கள் எல்லாத்தையுமே வந்து நான் வந்து ஆகாஷ்க்கு தரேன், அதனால் ஆகாஷ்க்கும் அனுவுக்கும் வந்து மேரேஜ் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டு வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வந்து பிரச்சனை பண்ணவர் அவங்க சித்தப்பா சரின்னு சொல்லிடுறாரு. அதனால் அனுவும் ஆகாஷும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, அனுவும் வந்து நம்ம அபி அதுக்கப்புறம் அவங்க குடும்பம் எல்லாருமே வந்து சென்னைக்கு வந்துடுறாங்க. சென்னைக்கு வந்துட்டோன்னே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அனுக்கும் வந்து ஆகாஷ்க்கும் பண்ணுறதுக்கு மேரேஜ் பண்ணுறதுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சூழ்நிலையில் அஞ்சலி என்ன பண்ணுறாங்க, வீட்டில் வந்து பூஜை ஏற்பாடு பண்ணுறாங்க. அதுக்கு அனுவுக்கும் அபிக்கும் வந்து கூப்பிடுறாங்க. 2 பேருமே வந்து வரணும் அப்படி சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டிலே அனுப்பிச்சி வைக்கிறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, ரொம்ப அழகாக வந்து கண்ணன் பூஜை வந்து சூப்பராக வந்து பண்ணுறதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையுமே வந்து வீட்டில் பண்ணிகிட்ருக்காங்க. அபிக்கு வந்து அவ்வளோ அழகாக அலங்கரித்து ரொம்ப அழகாக பண்ணிகிட்ருக்காங்க. இதை பார்த்த பாட்டி வீட்டில் உள்ளவங்களாம் பாராட்டுறாங்க. இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, சரி எல்லா சாமானும் வாங்கிட்டு வந்துடுறா வரும்போது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்புகிறாங்க. நம்ம வந்து ராகவ் கிட்ட ராகவும் சரின்னு சொல்லிட்டு போகிறாரு. இது வந்து சாமான்லாம் வாங்கும்போது ராகுவுக்கு வந்து ஒரு சந்தேகம் வருது. சரின்னு சொல்லிட்டு கால் பண்ணலாம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி பார்க்குறாரு அவங்க அக்காவுக்கு. ஆனால் ஃபோன் அட்டன் பண்ணல அவங்க. சரி லேண்ட்லைன் பண்ணலாம்னு சொல்லிட்டு லேண்ட்லைன் பண்ணுறாரு. அப்போ வந்து அபி தான் ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. உடனே வந்து இந்த மாதிரி வந்து கண்ணனுக்கு வந்து நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கு என்ன வாங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா, அது கூடவா தெரியாது உங்களுக்கு, வேறு என்ன வெண்ணெய் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வெண்ணெயா இல்லை ஸ்வீட் வாங்கணுமா அப்படின்னா, இல்லை ஸ்வீட்லாம் வேணாம், வெண்ணெய் தான் வாங்கணும், உனக்குலாம் ஒன்றும் தெரியாது, எங்கள் அக்கா கிட்ட கொடு அப்படின்னு சொல்லி போனேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவங்க அக்கா கிட்ட வந்து கொடுக்குறாங்க. அப்போ அவங்க தான் அவள் தான் அபி சொல்கிறாள்ல அதே வாங்கிட்டு வாடா, அபிக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னோடனே இப்போ புரிஞ்சுது அவங்களுக்கு அப்படின்னோடனே ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இவருக்கு இதே வேலை தான், பேசும்போதே ஃபோனை கட் பண்ணுறாரு, எவ்வளோ திமிர்ப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆயிடுறாங்க அபி. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, பூஜையெல்லாம் வந்து நடத்துறதுக்காக எல்லா ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ அபி வந்து நிறைய பூக்கள் வந்து எடுத்துகிட்டு வந்து சாமிக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. எல்லா சாமானும் வாங்கிட்டு வராரு நம்ம வந்து ராகவ் வந்து அபியும் வந்து வரும்போது ஒருத்தர் அப்படியே இடிச்சுக்கிறாங்க. அப்போ வந்து பூவெல்லாம் கீழே கொட்டிடுது. அப்படியே அவங்க மேலேயே வந்து பூ கொட்டிடுது. அப்படியே 2 பேரும் வந்து அபி வந்து கீழே விழ போகிறாங்க. ராகவ் வந்து அழகாக தாங்கி பிடிக்கிறாரு. அப்போ 2 பேரும் தன்னை மறந்து ரொம்ப நேரமாக வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ வந்து கொஞ்ச நேரம் வந்து தன்னையும் மறந்துடுறாங்க 2 பேருமே. அப்புறம் கொஞ்ச நேரம் பொறுத்து அபி வந்து நீங்கள் என்ன இப்படி பண்ணிட்டீங்க, பூவெல்லாம் வந்து இப்படி வந்து இறச்சிட்டிங்களே, இப்போ என்ன பண்ணுறது, சாமிக்கு இந்த பூதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறேன், இதில் என்ன வந்து குறை சொல்கிறியா நீ தானே வந்து பூவெல்லாம் கீழே போட்ட, நீ வந்து விழ போன நான் தாங்கி பிடிச்சேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் தெரியாது, நீங்கள் தான் எல்லா பூவும் இறச்சிங்க, நீங்கள் வேணும்னு தான் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த டைமில் அஞ்சலி வராங்க. இவங்க 2 பேரும் இதே வேலை தான், எப்போ பார்த்தா சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. என்ன தான் நடந்தது இங்கே அப்படின்னு சொன்னோன்னே, இந்த மாதிரி பூவெல்லாம் இவ தான் வந்து கொட்டிட்டா, ஆனால் ஏன் மேலே படிய போடுறா அப்படின்னோடனே, இல்லை இவர் தான் கொட்டினார், இல்லை இவ தான் கொட்டினா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. உடனே வந்து 2 பேரும் சண்டை போடுறது முதல்ல எடுத்துங்க, எப்படியோ தெரியாமல் பூ கொட்டிச்சு, இது ஒரு பெரிய விஷயமா, இதுக்கு போய் சண்டை போடுறீங்கன்னு சொல்லிட்டு அஞ்சலி வந்து சொல்கிறாங்க. சரி வேலையாட்கள்லாம் சொல்லி இந்த பூவெல்லாம் எடுத்துடுறா, நானும் அபியும் போயிட்டு வேலையை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. வந்து 2 பேரும் பார்த்து ஒருத்தர் முறைச்சிட்டு போகிறாங்க. சரி போதும், நீங்கள் 2 பேரும் முறைச்சது முதல்ல கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அஞ்சலி 2 பேரும் கிளம்ப சொல்கிறாங்க. அடுத்து வந்து பூஜை வந்து ரொம்ப அழகாக வந்து அலங்கரித்து எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க அபி. இதை பார்க்குற பாட்டி வந்து எவ்வளோ சூப்பராக பண்ணுறா, உண்மையிலேயே வந்து இவளை கட்டிக்கு போகிறவங்க கொடுத்து வச்சுருக்குவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அபி ராகவ் பார்க்குறாங்க, ராகவ் அபியை பார்க்குறாங்க. 2 பேரும் ஒருத்தர் பார்த்துட்ருக்காங்க.